2024 ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடருக்கான ஏலம் துபாயில நடந்து முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ஜோஷ் ஹேசல்வுட், ஹர்ஷல் பட்டேல், வனிந்து ஹசரங்கா போன்ற 3 பவுலர்ஸை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீம் நிர்வாகம் விடுவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பதிலா ஏலத்துல அல்சாரி ஜோசப், யாஷ் தயால், டாம் கரன், லக்கி பெர்குசன் போன்ற 4 வேகப்பந்து வீச்சாளர்களை பெங்களூர் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் ஹசரங்கா இடத்தை நிரப்புற அளவுக்கு தரமான லெக் ஸ்பின்னரை பெங்களூரு அணி நிர்வாகம் வாங்காம கோட்டை விட்டுட்டாங்க. சொல்லப்போனா இந்தியாவுக்காக விளையாடுற அளவுக்கு அசத்தின யுஸ்வேந்திர சஹால கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடியே கழட்டி விட்ட பெங்களூர் நிர்வாகம் ஹசரங்காவை பெரிய தொகை கொடுத்து வாங்கினாங்க. ஆனா அவரையும் நம்பாம 2 வருஷத்திலேயே கழட்டி விட்ட பெங்களூர் அணில தற்போதைக்கு நல்ல ஸ்பின்னர் இல்லாதது பெரிய பின்னடைவா அமைஞ்சிருக்கு. இந்த நிலைமையில 11 பேர் அணில லெக் ஸ்பின்னர் அவசியமா இருக்கணும் அப்படின்ற திட்டத்தோட பெங்களூர் அணி நிர்வாகம் ஏலத்துல செயல்படல அப்படின்னு முன்னாள் ஜாம்பவான் பிளேயர் ஏபிடி வில்லியர்ஸ் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. மேலும் சஹால கழட்டி விட்டு வாங்கின ஹசரங்காவையும் தக்க வைக்க தவறின பெங்களூர் வருங்காலத்துல ட்ரேடிங் முறையில குஜராத்துக்காக விளையாடுற ரசத் கானை வாங்க முயற்சிக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, 1 இல்லைனா 2 தரமான ஸ்பின்னர்ஸ் துருப்புச்சீட்டா இருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். ரஷீத் கான் போன்ற லெக் ஸ்பின்னர் நமக்கு தேவைப்படுறாரு. நம்ம சஹால ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கழட்டி விட்டுட்டோம். அவரை கடந்த சில வருஷங்களா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம இன்னும் முன்னேறல அப்படின்னு கருதுறேன். போதாக்குறைக்கு கடந்த சீசன்ல அவங்க ஹசரங்காவையும் விடுவிச்சிட்டாங்க. இந்த முடிவுகளோட பின்னணியில அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பெங்களூர் அணில தற்போது சில ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க ரஷீத் கான் மாதிரி 4-5 விக்கெட்ஸை எடுத்து துருப்பிச்சீட்டா செயல்படக்கூடியவர்களா இல்ல. துரதிருஷ்டவசமா அவர் குஜராத் அணில நிலையான இடத்தை பிடிச்சிட்டதால ஏலத்துல யாராலையும் வாங்க முடியாது. ஆனா வரும் காலங்கள்ல ட்ரேடிங் முறையில அவரை பெங்களூர் வாங்க முயற்சிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஆனா ரஷீத் கான் தற்போது ட்ரேடிங் செய்யற நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு.